போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரே சுபலீனைந்து சரித்திரமாவோ. தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரே சுபலீனைந்து சரித்திரமாவோ. அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவயற்பரமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரே சுபலீனைந்து சரித்திரமாவோ. வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும், வாழும் வாழிலே வரங்கள் பொழிவதும். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பான இறை மக்களே, இன்றைய திருப்பலியின் மைய சிந்தனையானது நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்பதாகும். வார்த்தையாம் இயேசு கடவுளோடு இருந்தார், கடவுளாய் இருந்தார். இயேசு நிலை வாழ்வளிக்கும் உணவை பற்றி பேசுகிறார். சீடர்கள் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்வது கடினம் என்கிறார்கள், ஒரு சிலர் பிரிந்து செல்கிறார்கள். இயேசு 11 சீடர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? அப்போது பேதுரு, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே என்கிறார். அன்பானவர்களே, பேதுருவின் விசுவாசம் எவ்வளவு ஆழமானது பாருங்கள். அதனால்தான் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து திருச்சபைக்கு தலைவராக்குகிறார். நிலை வாழ்வு தரும் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு உண்மை கடவுளுக்கு பணிந்து வாழவும் பணிவிடை செய்யவும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்நாள் இந்நிலையில் இவ்வார்த்தை நம்மில் வாழ்வாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது விசுவாசம் எப்படி உள்ளது? எந்த நிலையில் உள்ளது? சிந்திப்போமா? வாருங்கள், வார்த்தையானவரை நம்பி வாழ்வடைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநூல்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உம்மை நம்புவோரை திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பித்தீரே. கிறிஸ்துவில் புதுப்பிறப்படைந்தவர்களுக்கு நீர் பாதுகாப்பு அளித்தருளும். அதனால் அவர்கள் பொய்மையின் எல்லா தாக்குதல்களையும் முறியடித்து உமது ஆசியின் அருளை உண்மையுடன் காத்து கொள்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. வாசக முன்னுரை. இன்றைய வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பேதுரு இயேசு பேசிய வார்த்தைகளையும் அவர் செய்த வல்ல செயல்களையும் நன்றாக அறிந்திருந்தார். அப்படிப்பட்டவர் இயேசுவின் வார்த்தைகள் நிலைவாழ்வு அளிக்கக்கூடியவை என்பதை உணர்ந்தவராய் அதே இயேசுவின் வார்த்தைகளை கொண்டு முடக்குவாதம் உற்றிருந்த ஐனேயாவை நலமாக்கினார். தபித்தாவை உயிர் பெறச் செய்தார். இதைக் கண்டு மக்கள் ஆண்டவரிடம் திரும்புகிறார்கள் என்ற செய்தியுடன் இவ்வாசகத்துக்கு செவிமடுத்து வார்த்தையை வாழ்வாக்குவோம். திருச்சபை வளர்ச்சியுற்று தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 31 முதல் 42 வரை. அந்நாட்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார். அவர் அங்கே 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐயனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐயனேயா, இயேசு கிறிஸ்து உம் பிணியை போக்குகிறார். எழுந்து உம் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் இதைக் கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்க்கா என்று அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார்.
உடல்நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தியிருந்தனர். யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி, எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்து சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று தொர்க்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்து அவரை அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கம் திரும்பி, தபித்தா, எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்கச் செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல்கள் 116. நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். 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 ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். Alleluia, 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 alleluia. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 6ஆம் அதிகாரம் 60 முதல் 69 வரையுள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு நிலை வாழ்வழிக்கு உணவு பற்றி கற்பித்து கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களில் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, யாரிடம் செல்வோம் இறைவாம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளது. அருமையான பாடல் வரிகள். இதை நாம் வழிபாட்டின் போது வாசிக்கின்றோம், கேட்கின்றோம். நமக்கு எல்லாம் மிகவும் பிடித்தமான பாடல் வரிகள். யாரிடம் செல்வோம் இறைவாம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளது. பேதுருவுடைய நம்பிக்கை அறிக்கையை அருமையாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல். அது நம்முடைய வழிபாட்டிலே அழகாக அருமையாக தரப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு போதிக்கின்றார். அந்த போதனையில் பிடிக்காத சிலர் அவரை விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். இந்த போதனையை யார் நம்புவார்கள்? ரொம்ப கூடி போயிற்று என்று சொல்லி அவருடைய சீடர்கள் சிலர் அவரை விட்டு செல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவைப் போல தெளிவாக பேசக்கூடியவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசுவைப் போல பேச்சு திறமை உள்ளவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. என்ன பேசுகிறோம் என்று தெளிவாக அவருக்கு தெரியும். அப்படி தெளிவாக பேசிய பின்பும்
அதை புரியாமல், தெரியாமல், பிடிக்காமல் கொஞ்சம் பேர் விட்டு விட்டு போய்விடுகிறார்கள். இயேசுநாதர் பின் சென்ற அந்த சீடர்கள் தான் அவர்கள். அவர்கள் போய்விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அவருக்கு ஆதங்கமாக இருக்கிறது. இந்த நாள், இத்தனை நாள் நம்மோடு கூட வந்தவர்கள் இப்போது புறப்பட்டு போய்விடுகின்றார்களே என்பது ஆதங்கமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவு அளித்த போது மகிழ்ச்சி கொண்ட மக்கள், கொண்டாடிய மக்கள், இங்கே என்னை நீங்கள் பின் செல்ல வேண்டும், நான் தரும் உணவை நீங்கள் உண்ண வேண்டும், என் தசை உண்மையான உணவு என்று எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்திலே அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்களுக்கு அது புரியவில்லை. இயேசுவை அரசராக ஆக்க வேண்டும் என்று ஓடோடி வந்தவர்கள் 5 அப்பங்களை சாப்பிட்டு அடுத்த நாள் ஓடோடி வந்தார்கள் அரசராக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட மக்கள்தான், சீடர்கள்தான் அவரை விட்டு போகிறார்கள். அந்த நேரத்தில் கேட்கின்றார், நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா? போய்விட போகிறார்களா? ஒரு போதகருக்கு உரிய அங்கலாய்ப்பு. நாம் போதித்து கொண்டு இருக்கின்றோம். இது வெறும் விழலுக்கு இறைத்த நீரா என்று தெரியாமல் இருக்கின்ற சந்தேகப்படக்கூடிய ஒரு காரியம். அந்த நேரத்தில் பேதுரு வழக்கம் போல அவர்தான் முன்னால் பேசுகிறார். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள், நிலை வாழ்வை தரும் வார்த்தைகள், நிறைவான வாழ்வை தரும் வார்த்தைகள், முழு வாழ்வை தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளது. நாங்கள் வேறு யாரிடம் செல்வோம் என்று அவர் கேட்கின்றார். இன்றைக்கு அதே போல நாம் சொல்ல முடியுமா? ஆண்டவர் இயேசுவை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை, வேறு யாரிடமும் நாங்கள் செல்ல மாட்டோம், அவருடைய வார்த்தைகளை மட்டுமே நாங்கள் நம்புவோம், அவருடைய வார்த்தையின்படியே நாங்கள் வாழ்வோம் என்று எல்லா கிறிஸ்தவர்களும், ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் எல்லாரும் சொல்ல முடியுமா? அல்லது ஊசலாடி கொண்டு இருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கேயும் பேதுரு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். ஆனால் உண்மையிலேயே அந்த நேரத்தில் அவர் முழுமையாக புரிந்தாராம், தான் சொன்னதை முழுமையாக புரிந்தாரா என்று நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிற்பாடு, தூய ஆவியானவரை பெற்ற பிற்பாடு பேதுருவுக்கு நன்றாகவே புரிந்தது, ஆழமாக தெரிந்தது. ஆண்டவர் இயேசுவை தவிர வேறு எந்த கதியும் இல்லை, வேறு யாரிடம் செல்ல முடியாது, அவருடைய வார்த்தை தான் எங்களுக்கு மேல்வரி சட்டம், அந்த வார்த்தைகளை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அவர் வாழ்ந்தார். ஆண்டவருடைய வார்த்தைகளை தன் உள்ளே அவர் ஏற்றுக்கொண்டார், உள்கொண்டார். ஒரு நொடி பொழுதிலே நாம் காற்றை சுவாசிக்கின்றோம். அந்த சுவாசிக்கின்ற போது அந்த காற்று நம் உள்ளே செல்கிறது. நம்முடைய இதயத்தை அது தொடுகிறது, இதயம் துடிக்கிறது. நாம் வாழ்கிறோம், பேசுகிறோம், சிந்திக்கின்றோம். உள்ளே செல்லுகின்ற காற்று நம்மோடு கலக்கிறது. தாகமாக இருக்கிறது, தண்ணீர் குடிக்கின்றோம். தண்ணீர் குடித்த பிற்பாடு அந்த தண்ணீர் நம்மோடு கலக்கிறது. இரத்த நாளங்களுக்குள்ளே அது செல்லுகிறது.
சக்தி பிறக்கிறது, நாம் அசைகின்றோம், பேசுகின்றோம். இதே போலத்தான் ஆண்டவருடைய வார்த்தையை பேதுரு உள்கொண்டார், ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய இதயத்திலே ஏற்றுக்கொண்டார். அது அவருடைய வாழ்விலே மாற்றத்தை தந்தது. வெறும் வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். சுவர்களிலே, காம்பவுண்டுகளிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் பொறிக்கப்பட்டு இருக்கின்றது, நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த சுவருக்கு என்ன பலன்? பலர் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கிளிப்பிள்ளை போல சொல்லுகிறார்கள். ஆனால் புரியாமல், உணராமல், தங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தாமல் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் பேதுருவுடைய வாழ்க்கையிலே அது உண்மையாகவே மாற்றத்தை தந்தது. காற்றை சுவாசிப்பது போல, தண்ணீரை குடிப்பது போல அவர் அந்த இறை வார்த்தையை அப்படியே ஏற்று உள்கொண்டு அந்த இறை வார்த்தையால் அவர் பக்குவப்படுத்தப்பட்டார். அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார். இந்த இறை வார்த்தையை பெற்றுக்கொண்டு தான் அவர் யோப்பா நகருக்கு செல்கிறார். யோப்பா நகரிலே அவர் தங்குகிறார். சீமோன் என்பவருடைய வீட்டிலே, தோல் பதனிடுகின்ற சீமோன் என்பவருடைய வீட்டிலே அவர் தங்குகிறார். அவருக்கு என்று தனி மாளிகை இல்லை. அவர் வாழ்வதற்கு என்று மதில் சுவர்கள் கட்டப்பட்ட கட்டடம் இல்லை. இரும்பு கேட்டு போட்டு பூட்டுகின்ற அந்த கட்டடம் இல்லை. திரு அவையின் முதல் போப் அவர் ஒரு சீமோனுடைய வீட்டிலே மேல் மாடியிலே இரவலாக இலவசமாக அவர் தங்கி இருக்கின்றார். அந்த நேரத்தில் தான் அங்கே ஐனேயா என்ற ஒரு மனிதன் 8 ஆண்டுகளாக உடம்பு சுகம் இல்லாமல் படுத்த படுகையாக இருக்கின்றான். ஐனேயா, நான் சொல்லுகிறேன், இறை வார்த்தையின் ஆற்றலினால் சொல்லுகிறேன், எழுந்து உன்னுடைய படுக்கையை சரி செய் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை, வாழ்வு தரும் வார்த்தை, நிறை வாழ்வை தருகின்ற வார்த்தை ஆற்றல் உள்ளது. அவன் எழுகின்றான். அந்த நேரத்திலே வந்து கூறுகிறார்கள், ஒரு பெண்மணி இறந்து போனார். தபிதா என்று சொல்லக்கூடிய பெண்மணி இறந்து போனார். அவளுக்கு தொர்க்கா என்றும் பெயர். தொர்க்கா என்ற பெயருக்கு பொருள் பெண்மான் என்று. ஆக அவள் அந்த சமுதாயத்திலே செல்லமாக அழைக்கக்கூடிய பெயர் பெண்மான். அப்படி என்றால் பலருடைய அபிப்பிராயமும் நல்ல அபிப்பிராயமாக அவர் பெயர் இருக்கின்றது. இறந்து விட்டார். அங்கே அழைத்து செல்கின்றார்கள். பேதுருவை கண்ட மாத்திரத்தில் அங்குள்ள ஏழை பெண்கள், விதவைகள் கண்ணீர் சிந்தி கதையாக சொல்லுகிறார்கள். அவர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆடைகளை எங்களுக்கு எல்லாம் தந்தார் என்று அழுகையோடு சொல்லுகிறார்கள். அவ்வளவு தூரத்துக்கு சமூக சேவை செய்த ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியை பற்றி 2 வார்த்தை, பெண் சீடர் என்ற வார்த்தை, பெண்மான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, செல்ல பெயர். பேதுரு, தபிதா எழுந்திரு என்று கையை பிடித்து தூக்க அவர் எழுந்து பேதுருவை பார்க்கிறார். பேதுருவை பார்த்து புரிந்து கொள்கிறார். இங்கே நாம் காண்பது வாழ்வு தரும் வார்த்தை உண்மையாகவே செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய வார்த்தை, வாழ்வு தரும் வார்த்தை நம்மிடம் கலந்து இருக்கின்றதா? நம்முடைய வாழ்விலே கலந்து இருக்கின்றதா? ஆண்டவர் இயேசுவினுடைய எந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கலந்து இருக்கின்றது? என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் பொன்மொழியாகிய இந்த மொழியின் பேரில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற சீடர்கள்
எத்தனை பேர்? தபீத்தாவை போல பெண் சீடர் என்று அழைக்கப்படுகின்ற நபர்கள் நம் மத்தியிலே எத்தனை பேர்? அவரை போல நல்ல செயல்கள், கருணை செயல் செய்யக்கூடிய பெண்கள் நம்முடைய சமுதாயத்திலேயே எத்தனை பேர்? அன்புமிக்கவர்களே, பேதுரு அன்றைக்கு சொன்ன வார்த்தை, யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் நிறைவாழ்வை, நிலை வாழ்வை தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன, வேறு யாரிடம் செல்வோம் என்று சொன்னது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொல்லுகின்ற, ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்ற வார்த்தையாக இருக்கட்டும். அது உண்மையாகவே இருக்கட்டும். இயேசுதான், இயேசு மட்டும்தான், அவர்தான், அவருடைய வார்த்தை மட்டும்தான், அவருடைய சொல் மட்டும்தான், அவர் எங்களுக்கு தந்த தத்துவ முத்துக்கள் தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு மேல்வரி சட்டம் என்று ஆண் சீடர்களும் பெண் சீடர்களும் நம்முடைய திரு அவையிலே உருவாகட்டும். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, உயிர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் ஆழமான விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் எடுத்து வைத்து மன்றாடுவோம். நிலை வாழ்வளிக்கும் எம் இறைவா, இறை வார்த்தையால் நீர் எங்களுக்கு நிலை வாழ்வு அளிக்கின்றீர் என்பதை உணர்ந்து உமது வார்த்தையை போதிக்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் தங்களின் இறை அழைத்தலை உணர்ந்து அவர்களுக்கு உம் வார்த்தையை போதிக்கும் அருளையும் ஆற்றலையும் தந்து அவர்களை வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நன்மையின் நாயகனே எம் இறைவா, நீர் இந்நாள் வரை செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து பூரிப்படைகின்றோம். நீர் எங்களை உம் கண்ணின் மணி போல் காத்து எங்களை ஆண்டு வழிநடத்தி வருகின்றீர். தொடர்ந்து எங்கள் குடும்பங்கள், எம் பங்கு மக்கள், பங்கு அருட்பணியாளர்கள் அனைவரையும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிப்பவரே, மாதா தொலைக்காட்சியின் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சி என்று பறைசாற்றி கொண்டிருக்கின்ற மாதா தொலைக்காட்சியை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் இச்சமூகத்திலும் சமுதாயத்திலும் மக்களுக்கு தேவைப்படும் அரிய பல கருத்துகளையும் இறை வார்த்தைகளையும் இத்தொலைக்காட்சி வாயிலாக இம்மக்கள் அனைவரும் அறிவித்தருளும். இதில் பணிபுரிகின்ற குருக்கள், அருட்சகோதரிகள், பணியாளர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து சூழலுக்கு ஏற்ப பணிபுரிந்து இத்தொலைக்காட்சி தொடர்ந்து நடைபெறவும் எம் சமூகமும் நாடும் நலமும் வளமும் பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வை வழங்கும் எம் இறைவா, இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்று அழைத்தீரே. நாங்கள் உமது தூதர்களாய் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து உம்மோடு ஒப்புரவாகி உம்மை ஏற்று உமது நிலைவாழ்வில் வாழச் செய்யும். கடின நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் வேதனைப்படுகிறவர்களுக்காகவும் மக்களை வாட்டி வதைக்கின்ற எல்லா நோய்களும் அகன்று நற்சுகம் வேண்டியும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்துலகோரின் இறைவா, இறைவனின் மிக அருமையான படைப்பாகிய பூக்கள், பறவைகள், தாவரங்கள், விலங்குகள், ஆறுகள், ஏரிகள், கடல்கள், குன்றுகள், காடுகள், நிலம் அனைத்தும் உம் குடைகளே. இயற்கையின் கொடை என்பதால் நாங்கள் அவற்றை மாசுபடுத்தாமலும் அழிக்காமலும் வரும் தலைமுறையினருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமலும் ஒவ்வொருவரும் உணர்ந்து
இயற்கையோடு ஒன்றித்து வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி ஜெபிக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்று சொல்லி அன்பு தகப்பனே, வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவாக, நற்கருணை உணவாக எங்களுடைய மத்தியிலே நீர் இருக்கின்ற ஆண்டவரே, புனித பேதுனுடைய நம்பிக்கையோடு எங்களுடைய விசுவாசத்தையும் எங்களுடைய விண்ணப்பங்களையும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் எங்களுடைய ஆசைகளையும் உடைய திருக்கரங்களில் ஒப்படைக்கின்றோம். நற்கருணை ஆண்டவர் மூலமாக எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய பங்கு சமூகத்தையும் எங்களுடைய நாட்டையும் ஆசீர்வதித்து வழிநடத்துமாய் உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவருடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தேவனுக்கு எண்ணி தருகிறேன், கரணியாளும் நாதனுக்கு இதையும் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், கரணியாளும் நாதனுக்கு இதையும் தருகிறேன். பலியாகவே, ஜீவ பலியாகவே, பலியாகவே, ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரின் பாதம் பெருமை நான் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், கரணியாளும் நாதனுக்கு இதையும் தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பு தந்தையே இறைவா, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தாம் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மாறதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமானவர்,
மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையினை கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் மண்ணின் மைந்தர் புனித தெய்வ சகாயம், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேற்றும் மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
கூறியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நற்கருணை ஆண்டவர் தருகின்ற அமைதி மகிழ்வோடு ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும், எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும், எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர்கள் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உன்னை தேடும் எந்த நுள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா உன்னை காணும் எந்த நெஞ்சம் என் உயிரில் கலந்திடவா வாருமே இயேசுவே வாருமே வாழ்வே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்களை அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாதரை தேற்றி காத்திடும் குந்தனருள் வரங்கள் இன்று தேடினோம். தேடும் மாதரை தேற்றி காத்திடும் குந்தனருள் வரங்கள் இன்று தேடினோம். கிறிஸ்துவில் பிரியமான மாதா டிவி அன்னையின் அன்பு பிள்ளைகளுக்கு குழித்துறை மறைமாவட்டம் புனித மரியன்னை பசிலிக்கா முளகுமூட்டிலிருந்து நிறை ஆசிரை மகிழ்வோடு வழங்குகின்றோம். இல்லங்களில் இறைவனுடைய அருள் ஆசீர்வாதங்களை மாதா டிவி வழியாக நாம் எளிய முறையில் பெறுவதற்கு கடுமையாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மாதா டிவி அருள் பணியாளர்கள் மற்றும் உடன் பணியாற்றக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நம்முடைய நிறைவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதோ இந்த நாட்களில் விடுதலை நாயகி ஆகிய அன்னை மரியாளுடைய அன்பு பாதங்களின் வழியாக நாம் நல்ல ஒரு அரசாட்சிக்குள் நம்மை இணைத்துக் கொள்வதற்கு கடவுள் நல்லபடியாக இந்திய தாய் திருநாட்டில் தேர்தலை நடத்தி தருவதற்கு தொடர் கட்டங்களில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் நல்லபடியாக நடைபெற்று நல்லாட்சி அமைய நாம் எல்லாம் சிறப்பாக ஜெபிப்போம். கடவுளுடைய அருள் ஆசீர்வாதங்களை ஒருவரோடு நிறைவாக பகிர்ந்து கொள்வோம். இறைவன் அன்னை மரியாள் வழியாக நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம்.
நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். எண்ணிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து ஒன்று பாதத்தில் சகாய தாய் வழியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து